Hello students, நம்ம இந்த வீடியோல 10th சயின்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய குவார்டர்லில கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி எல்லா क्वेश्चनும் பக்கமா நம்ம பசங்களுக்கு சாப்டர் வைஸா அழகா கொடுத்திருக்கேன் பசங்களா. சோ வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு क्वेश्चन விட நம்ம பசங்க படிச்சா போதும், அடிச்சு சொல்ற சயின்ஸ் சென்டம் எடுக்கலாம், இல்ல எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லப்பா. அப்படி இன்னொரு முக்கியமான மேட்டர் நம்ம பசங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இதுல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, அதாவது இதுல இருக்கிற எல்லா क्वेश्चனும் வந்து நீங்க டாப்பா இருந்தா எல்லாம் படிச்சிருங்க. 70% ஆஃப் क्वेश्चन கொடுத்திருக்கேன். இல்ல ப்ரோ என்னால இவ்வளவு படிக்க முடியாது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து நான் டபுள் ஸ்டார் போட சொல்றேன். அதை வச்சு அட்லீஸ்ட் படிங்க, சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. இன்னும் யாரால ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ இப்போ அங்க உடனே ஜாயின் பண்றீங்க. சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பா. ஸோ 2 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பாத்துங்க. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். செகண்ட் ஒன் கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன். Third one, differentiate mass and weight. Fourth one, define moment of a couple. Fifth one, state the principle of moments. Sixth one, state Newton's second law. ஓகேங்களா? Seventh one, while catching a cricket ball, the fielder lowers his hands backwards. Why? Eighth one, how does an astronaut float in a space shuttle? ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் an example. இது படிச்சாகணும். செகண்ட் ஒன், ஸ்டேட் நியூட்டன்ஸ் law of motion. Third one, deduce the equation of a force using Newton's second law of motion. Fourth one, state and prove the law of conservation of linear momentum. Fifth one, describe rocket propulsion. Sixth one, give the application of universal law gravitation. இன்னும் ஒரு எல்லா क्वेश्चन கிட்டத்தட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் டபுள் ஸ்டார் போட்டு வேண்டிய அட்லீஸ்ட் இந்த क्वेश्चंस நீங்கள் கம்பல்சரி படிக்க வேணும் அப்படின்னு சொல்கிற நோட் பண்ணிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கம்பல்சரி படிச்சாகணும். அதே மாதிரி தேர்ட் ஒன் போட்டு வச்சிங்க, ஃபோர்த் ஒன் டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க, ஃபிஃப்த் ஒன்று டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க, அதுக்கப்புறம் இந்த 7, 8 இதுவும் டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்கப்பா. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஒமிட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க, அதே மாதிரி செகண்ட் ஒன் டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க, அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன்ப்பா. ஓகேங்களா? டபுள் ஸ்டார் போட்டு வச்சு இந்த கொஸ்டின்ஸ் கம்பல்சரி படிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 2 கொஸ்டின் ஒமிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும்ப்பா 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா, define dispersion of light, state Rayleigh's law of laws of scattering, differentiate convex lens, concave lens. ஓகேங்களா? 6th one, what is power of accommodation of eye. 7th one, why does the sky appear in blue color? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்களா பார்த்து வச்சுங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் list any 5 properties of light, differentiate the eye defects, myopia and hypermetropia, explain the construction and working of a compound microscope. ஸோ இப்போ இதில் எது டபுள் ஸ்டார் போட்டு அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன், அதுக்கப்புறம் 7th ஒன் கம்பல்சரி படிச்சானு. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இப்போ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டுப்பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, அப்புறம் டிஃபரன்ஷியேட் ஐ டிஃபெக்ட்ஸ், மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. முடிஞ்ச எல்லாம் படிங்க. அப்படி முடியாதவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் படிங்க அப்படின்ற தெளிவாக சொல்கிறேன். மறுபடியும் மார்க் பண்ணிக்கங்க. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் 1 calorie. செகண்ட் ஒன் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் லீனியர், ஏரியல் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன். தேர்ட் ஸ்டேட் பயோல்ஸ் லா. ஃபோர்த் ஒன் ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம். Fifth one, distinguish between ideal gas and real gas. Sixth one, what is coefficient of apparent expansion. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இதாக உங்களுக்கு 2மே கொடுத்துருக்கேன். derive the ideal gas equation, explain the experiment of measuring the real apparent and expansion of a liquid with a neat diagram. ஸோ இதில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்லீஸ்ட் ஏதாச்சும் படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் 6 தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. தயவுசெய்து இது முடிஞ்சால் எல்லாத்தையும் படிங்க. அப்படி முடியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் படிச்சிங்க, தேர்ட் ஒன் படிச்சிங்க, ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன். ஓகேங்களா? 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 2 படிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். What happens to the resistance as the conductor is made thicker. Third one, why is tungsten metal is used in bulb but not in fuse wires. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், நேம் எனி 2 devices which are working on the heating effect of the electric current. இந்த நாலுமே படிச்சிங்க. 2 மார்க்கில் எதுவும் குறைக்கிறது மாதிரி இல்லை, எனக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் with the help of a circuit diagram derive the formula for the in series and in parallel. இதுவும் படிச்சாகணும். ஸ்டேட் ஜூல்ஸ் law of heating. இந்த 3மே ABC, இது 3 பார்த்து வச்சுங்க. Explain about domestic electric current, circuit diagram not required. ஓகேங்களா? டயக்ராம் தேவையில்லைக்கு. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி டிவி. ஸோ இந்த 5 மார்க்ஸில் மட்டும் கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லுவேன், செகண்ட் ஒன்று சொல்லுவேன், ஃபோர்த் ஒன்.
ஓகேங்களா 1 2 4 டபுள் ஸ்டார் கம்பல்சரி படிச்சாகணும். இதுக்கு மேலே ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா கம்பல்சரி நீங்கள் இது படித்தா தான் பப்ளிக் கொஞ்சமாச்சு நீங்கள் ரெடி ஆகுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், செகண்ட் ஒன் டிஃபைன் அட்டாமிக்சிட்டி, தேர்ட் ஒன் கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹெட்ரோடைஅட்டமிக் மாலிக்யூல்ஸ், ஃபோர்த் ஒன் வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் ஏ கேஸ், ஃபிஃப்த் ஒன் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஏ நைட்ரோஜன் இன் அம்மோனியா. இந்த 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வந்து 5மே கொடுத்துருக்கு, 5மே படிச்சிருங்க தயவு செஞ்சு, அதில் குறைக்காதீங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கேல்குலேட் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல், இது கம்பல்சரி படிச்சாகணும். செகண்ட் ஒன் கேல்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதுவும் பார்த்துங்க. தேர்ட் ஒன் கிவ் த salient features ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி, டபுள் ஸ்டார் போட்டு வச்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஃபோர்த் ஒன் டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. இந்த லெசனில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பசங்களா, ஸோ அதனால் எதுவும் குறைக்க மாட்டேன். அப்படியும் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் செகண்ட் ஒன் மட்டும் ஒமிட் பண்ணிப்பேன். 1 3 4 இந்த 3 கொஸ்டின் பார்த்து வச்சுங்க, அட்லீஸ்ட் சொல்கிறேன். சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏ இஸ் ஏ சில்வரி ஒயிட் மெட்டல், ஏ கம்பைன்ஸ் வித் O2 to form B at 800 degree Celsius. The alloy of A is used in making the aircraft. Find A and B. What is rust? Give the equation for formation of rust. Third one state 2 conditions necessary for rusting of iron. ஓகேங்களா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கு, அது 3மே பார்த்துருங்க. 5 மார்க்ஸில் வந்து த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மெட்டல், இது பார்த்து வச்சுங்கப்பா. செகண்ட் ஒன் எக்ஸ்பென்ஸ் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். இந்த 5 மார்க்ஸ் எது ப்ரோ கொஞ்சம் குறைக்கும் போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஓகேங்களா நெக்ஸ்ட் சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன், வாட் இஸ் மீன் பை பைனரி சொல்யூஷன், give an example is gas in liquid, solid in liquid, solid in solid, gas in gas. most important question பா பார்த்து வச்சுங்க. define volume percentage, define hydrated salt, classify following substance. 6th one. ஓகேங்களா 5 மார்க் பொறுத்த வரைக்கும் write a note on saturated solution, unsaturated solution, write a note on various factors affecting solubility, in what way hygroscopic substances differ from deliquescent substances. next fourth வந்து 3.5 liters of ethanol. ஸோ இது இருக்கும். இந்த நாளில் எது ப்ரோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்து வச்சுங்க, செகண்ட் ஒன். ஓகேங்களா ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த 2 கொஸ்டின் மட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அட்லீஸ்ட் இது வச்சு படிங்க. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் எல்லாம் படிச்சிருங்க. அப்படி முடியாதவங்க ஃபர்ஸ்ட் ஒன் படிங்க, செகண்ட் ஒன் படிங்க, தேர்ட் ஒன் கம்பல்சரி படித்தாங்கன்னா விட்டுறாதீங்க. ஃபோர்த் ஒன்றும் ஃபிஃப்த் ஒன்றும் 6th ஒன் மட்டும் அவாய்ட் பண்ணுப்பா, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 12 பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மீசோஃபில். செகண்ட் ஒன் ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸ், வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன். தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். 4மே படிச்சாகணுப்பா, இதில் குறைக்குது எதுவுமே இல்லை. 5 மார்க்ஸில் டிஃபரன்ஷியேட் த ஃபாலோவிங் மோனோகோட் அண்ட் டைகோட் அண்ட் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் கம்பல்சரி படிச்சாகணும். டிஸ்கிரைப் அண்ட் நேம் 3 ஸ்டேஜ் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் தட் ஏரோபிக் ஆர்கானிசம்ஸ் யூஸ் டு ஆப்டைன் எனர்ஜி ஃப்ரம் குளுக்கோஸ். ஓகேங்களா ஹவு டஸ் த லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் டிஃபர் ஃப்ரம் த லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன், வாட் ஆர் த எண்ட் ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ஸ் இன் ஈச், வேர் டஸ் ஈச் ரியாக்ஷன் அக்கர் வித் இன் த chloroplast. ஓகேங்களா ஸோ இதில் 5 மார்க்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், குறைக்கவே ரெடியூஸே பண்ண முடியாது. இந்த 2த்தை பார்த்து வச்சுங்க. அதில் 2 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் சாப்டர் 12. சாப்டர் 13 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் கிவ் த காமன் நேம் ஆஃப் கிரானுலோசா, செகண்ட் ஒன் ஹவு டஸ் லீச் ரெஸ்பயர், தேர்ட் ஒன் ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட், fourth one how many pairs of tests are present in leech, fifth one how is diastema formed in rabbit, sixth one what does CNS stands for, seventh one how does leech suck blood from the host. ஓகேங்களா 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் how does locomotion takes place in leech, explain the male reproductive system of rabbit with a label diagram. ஸோ இப்போ இதில் எது கூட குறைப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கம்பல்சரி இதெல்லாம் படிச்சானுப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் படிங்க, செகண்ட் ஒன் படித்தாகணும், அதே மாதிரி தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், 6th ஒன், 7th ஒன் ஒரு கொஸ்டின் தான் ஒமிட் பண்ணிக்கிறேன், சரிங்களா. ஸோ 5 மார்க்ஸ் 2 தான் கொடுத்துருங்க, 2த்தையும் பார்த்து வச்சுங்க. சாப்டர் 14 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் 2 லேயர் ப்ரொடெக்டிவ் கவரிங்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், வாட் இஸ் த ஷேப் ஆஃப் RBC இன் ஹியூமன் பிளட், வை இஸ் த கலர் ஆஃப் த பிளட் ரெட். ஓகேங்களா ஃபோர்த் ஒன் விச் கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லிம்ப், name the odd value associated with the major arteries leaving the ventricles, mention the artery which supplies blood to the heart muscle. 6th one அது. 5 marks பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சிஸ்டோல் அண்ட் டைஸ்டோல், எக்ஸ்பிளைன் த கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், எனுமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். ஸோ இந்த லெசன் எது குறைக்க முடியாதுப்பா, ஏன்னா ரிப்பீட்டடாக வந்து இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை மாற்றி உங்களுக்கு பப்ளிக் ஆஃப் வெளி கோடுன்னு சொல்லிட்டு மாற்றி கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் மாற்றி வச்சுங்க. 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்துங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் சாப்டர் 15 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஸ்டிமுலஸ், செகண்ட் ஒன் நேம் த பார்ட்ஸ் ஆஃப் த ஹைண்ட் பிரெயின்,
What are the structures involved in the protection of brain which acts as a link between the nervous system and endocrine system? Fifth one, define reflex organ. இந்த 5 கொஸ்டின் படிச்சு தான் ஆகணும். எனக்கு புக்லேயே அவ்வளோதான் இருக்கும் கிட்டத்தட்ட. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ நீட் லேபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். செகண்ட் ஒன், illustrate the structure and functions of brain. Describe the structure of spinal cord. How nerve impulses transfer from one neuron to next neuron. Classify neurons based on its structure. ஸோ இதில் அட்லீஸ்ட் 5 மார்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 மார்க்ஸ் 5 தான் இருக்குது, 5 படிச்சாகணும். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஓகேப்பா, மேக்ஸிமம் 6th ஒன் டயக்ராம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சாப்டர் 16th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வாட் ஆர் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன், வாட் இஸ் போல்ட்டிங், ஹவு கேன் இட் பி இன்டியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி. Third one, what are chemical messengers. Fourth one, what is the role of parathormone. Fifth one, why are thyroid hormones referred as personality hormone, ஓகேங்களா. Sixth one, which hormone requires iodine for its formation. What will happen if intake of iodine is in our diet is low. இப்போ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நேம் த gaseous plant hormone, describe its 3 different actions in plant. B வந்து which hormone is known as stress hormone in plants. Why, most important question. Write the physiological effects of gibberellins. Third one, why are estrogen produced, what is the role of estrogen in the human body. ஸோ இதில் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம், இதில் குறைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சாப்டர் 17 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ கட் planaria into small fragments. Second one, why is vegetative propagation practiced for growing some type of plants. Third one, define triple fusion. Fourth one, name the secondary sex organs in male. Fifth one, what is colostrum, how is milk production hormonally regulated. Sixth one, identify the parts A, B, C and D. Book back இருக்கும் பாத்துங்க. Write the events involved in the sexual reproduction of a flowering plant. அப்புறம் discuss the first event and write the types. Mention the advantages and disadvantages of that event. ஓகேங்களா. Seventh one, why are the human tests located outside the abdominal cavity. Name the pouch in which they are present. Eighth one, why are family planning methods not adopted by all the people of our country. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரைட் வித் எ நீட் லேபிள் டயக்ராம், டிஸ்கிரைப் த பார்ட்ஸ் ஆஃப் டைபிக்கல் ஆங்கியோஸ்பர்மிக் ஓவல். செகண்ட், வாட் ஆர் த ஃபேசஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், இண்டிகேட் த சேஞ்சஸ் இன் த ஓவரி அண்ட் யூட்ரஸ். ஸோ இதில் உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணால் 2 மார்க் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்கிற இது மட்டும் படிச்சிங்கப்பா. ஃபஸ்ட் ஒன் படிச்சிங்க, அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன், அதுக்கப்புறம் 5th ஒன் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின்லாம். அதுக்கு அடுத்து போனால் அவ்வளோதான், இது மட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுத்தில் எது ப்ரோ பார்க்கணும், ஆல்ரெடி குறைச்சி தான் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்து வச்சிங்க, சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் சாப்டர் 18 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன், why did Mendel select pea plant for his experiment. Second one, what do you understand by the term phenotype and genotype. Third one, what are allosomes. Fourth one, what are Wakasaki fragments. So most important fourth one compulsory படிச்சாகணும். இந்த ஆளுமே படிச்சிங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் குறைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. 5 மார்க்கில் explain with an example the inheritance of dihybrid cross. How is it different from monohybrid cross, ஓகேங்களா. செகண்ட் ஒன், how is the structure of DNA organized. What is the biological significance of DNA. Third one, the sex of the newborn child is a matter of chance and neither of the parents may be considered responsible for it. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்து வச்சிங்க பசங்க. ஸோ இதில் வந்து குறைக்கிற மாதிரி எல்லாம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ 5 மார்க்ஸில் வேணும்னா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 2 படிச்சிங்க. ஸோ தேர்ட் வேணும்னா மேக்ஸிமம், ஆனால் முடிஞ்ச எல்லாத்தையும் படிங்க. தெளிவாக சொல்லிட்டேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறது என்னால் படிக்க முடியல ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க அதுவாச்சும் அட்லீஸ்ட் படிங்க. என்னால் படிக்க முடியல நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிப்பா. ஸோ இதில் இருக்கிறத படித்தாலே போதும். நான் பசங்க சயின்ஸை பொறுத்தவரை சென்ட்டாக போடலாம், அதுக்காக நான் கேரண்டி அடித்து சொல்லுவேன். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தில் இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டு இருக்கப்போ ஆல்ரெடி நம்ம பசங்களுக்கு சோஷியல் போட்டாச்சு, உங்களுக்கு வந்து மேக்ஸும் போட்டேன், இப்போ சயின்ஸும் போட்டேன், இன்னும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குது, அதுவும் அப்லோட் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்கப்பா. அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.